ஹலோ காய்ஸ், இதான் நம்மளோட அழகான மீன். இதை இன்றைக்கி கொடூரமாக பொரிக்க போகிறோம். அடுப்புக்கு நம்ம ஒரு பெரிய குண்டை தோண்டிக்கலாம். இந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மிளவையும் நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய அடுப்பை செஞ்சுக்கலாம். இதான் நம்மளோட அழகான மீன். இதை தான் இன்றைக்கி கொடூரமாக பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி கொடூரமாக உங்களுக்கு ஏதாச்சும் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 விரவு இலையை எடுத்துகிட்டு வர போகிறோம் காய்ஸ். வாங்க. இதான் நம்மளோட ரகசிய மசாலா. கிண்டுங்க பாருங்க காய்ஸ். இதான் நம்மளோட ஃபிஷ் மசாலா. நல்லா அழகாக நம்ம மீனை போட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டியை ரெடி பண்ணுவோம். இங்கே பாருங்க காய்ஸ், நம்மளோட அழகான மசாலா. மீனுக்கு கடைசியாக செய்யணுன்னு கேட்டால் அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு மனுஷ பாசை புரியாது. நம்ம விறகை போய் எடுத்துகிட்டு இலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி தான் நம்மளோட மீன் வெட்டும் மாஸ்டர். இப்போ நம்ம ஆயுதத்தை எடுத்தாச்சு. நீ மீனை வெட்டு. சக்கு மீனை பிடிச்சாச்சு காய்ஸ். மீன் அவருக்கு பிடிக்க தெரியல. மீன் எப்படியாச்சும் தத்தக்கு புத்தக்குன்னு பிடிச்சிட்டாரு ஒரு வழியா. பிடிச்ச மீனை அறுக்கதா பொறுக்கதான்னு தெரியல. அதுண்டு இப்போ நம்ம திருப்பி அந்த மீனை பிடிச்சி பொரிக்க போகிறோம் காய்ஸ். எண்ணெயை ஊற்றி சூடாக்கிக்கலாம் அடுப்பை. அடுப்பு நல்லா இருக்கிறது வரைக்கும் நம்ம இதெல்லாம் எடுத்து அறுத்துருவோம் காய்ஸ். நம்ம மாஸ்டர் எவ்வளோ நல்லா அறுக்குறான்னு பாருங்க. இந்த மாதிரி கொடூர வீடியோஸ். இனி நம்ம கோழியை ஒரு சின்ன கோழி எப்படி பொரிக்கலான் இருக்கோம். அடுப்பு எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்குது. இப்போ அடுத்த மீன் தலை வெட்டு. இப்போ நம்ம எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லா கொதிக்குது. மீன் ரகசிய மசாலா 2 உழப்பியடி. கலக்குங்கோ 2த்தையும் சேர்த்து கலக்குங்கோ. அடுப்பை பற்ற வச்சு மீனை உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடாக்கிக்கலாம் அடுப்பை. நல்லா பொரியுது காய்ஸ். மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக பொரியுதுன்னு. நம்ம கொஞ்சம் ஓலை தேவைப்படுதாதையும் எடுத்துக்கலாம் காய்ஸ். நல்லா பொரியுது காய்ஸ். ஒரு இலையை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பொரிச்ச மீன் அழகாக இருக்குது காய்ஸ். அதையும் போட்டு பொரிச்சு